வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/8/2025 ஆடி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். குடும்பம், பெரியவர்கள், தொழில், லாபம், அனுகூலங்கள், மனதில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் படிப்படியாக குறைவதும், துணை அல்லது துணைவியாருக்காக தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், புது முயற்சிகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வருவது, தொழில் நிமித்தமாக ரொம்ப நாட்களாக மனதில் இருந்த கஷ்டம் ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது, அதனால் பெரிய ஆனந்தங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் ஒன்று நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயம் மாறுவதெல்லாம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அவர்களுக்கு ஆனந்தம் என்று ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவது, கேளிக்கை, வெளியிடம், உறவு, நட்பு என்று சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தடைகள் இருந்த அமைப்பு மதியத்தில் 12 மணியிலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த ஒரு சிக்கல் நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் நன்மையும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த ஒரு மனக்குறை தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். காலை 11:39 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வார்த்தைகளிலெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பு, குடும்ப அமைப்பில் மட்டும் சந்திராஷ்டம் வெற்றி செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பழைய விஷயங்கள் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது, வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம், புதிய அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம்.
குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் பெறுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும், வசந்தத்தை வரவிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும், சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கன்ஃபார்மாக வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று நிறைவேறக்கூடிய அதி அற்புதமான நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.